வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாங்க "திருஷ்யம் 3" பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். இப்போ இந்த படத்தோட ஹை லெவல் ஒன்லைனர் என்னன்னா, "திருஷ்யம் 1, 2 ஓட கன்டினியூவேஷன்." அதான் இந்த படத்தோட ஒரு ஹை லெவல் ஒன்லைனர். ஜீத்து ஜோசப் சார் வந்து "திருஷ்யம் 1, 2 அண்ட் 3ல பாத்தீங்கன்னா, தி இன்டென்சிட்டி ஆஃப் த மூவிய வந்து அதே லெவல்ல மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. எதுதான் பெஸ்ட் மூவின்னு ஒரு ஃபைட்டிங் ஸ்பாட் இருக்கு எல்லாத்துக்குமே. இப்ப நெறைய சீக்வல்ஸ்ல, ட்ரியாலஜி மூவிஸ்லலாம் பாத்தீங்கன்னா, சில டைம்ஸ் டவுன் கிரேட் ஆயிரும். சில டைம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிற மாரி இருக்கும். பட் இந்த 3 மூவிஸுமே பாத்தீங்கன்னா, ஒரே லெவல்ல இருக்கு. ஃப்ரம் ஆடியன்ஸ வந்து அட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும், அண்ட் ஆடியன்ஸ எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஜீத்து ஜோசப் சார் ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. இப்ப நெறைய பேர் என்ன ஒரு இஷ்யூ சொல்றாங்கன்னா, "திருஷ்யம் 3 உடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீட் வந்து கரெக்ட்டான பாத்துக்கு தான் போயிட்டு இருக்குன்னு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரியலிஸ்டிக்கான அப்ரோச், அதே சமயம் டவுன் டு எர்த்தான செட்டப்ன்றதுனால, இது வந்து ஈஸியரா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டா போனா அது வந்து கொஞ்சம் வியர்டாவும், கன்ஃப்யூசிங்காவும் இருக்கும். அதே மாரி இப்போ இதுலேருந்து செகண்ட் ஹாஃப்க்கு ஷிஃப்ட் ஆகும்போது, இந்த கேரக்டர்ஸ் ராஜ்குட்டி அண்ட் அவங்க ஃபேமிலி புது புது கேரக்டர்ஸ் இவங்களுடைய விஷயங்கள்லாம் இப்ப என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு டிரான்சிஷனா அது கரெக்ட்டா கொண்டு போயிருக்காங்க. இப்ப காஸ்ட் பாத்தீங்கன்னா, மோகன்லால் சார் அண்ட் மீனா மேம் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியா பண்ணியிருக்காங்க. அதே மாரி சித்திக் சார், முரளி கோபி சார், இதே மாரி "திருஷ்யம் 1ல இருந்து கொஞ்சம் அப்புறம் "திருஷ்யம் 2" அண்ட் இப்போ புது புது கேரக்டர்ஸ் "திருஷ்யம் 3" கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் ஆர்க்ஸ் சரி, அது மாரி ஒரு சில கேரக்டர்ஸோட கம்ப்ளீஷன், ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் புதுசா கொண்டு வந்திருந்தாங்க. அது நல்லாவே பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அதே மாரி கேரக்டர் கன்டினியூவேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து அவங்களோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், அண்ட் அதே மாரி பிசிக்கல் அட்ரிபியூட்ஸுமே சரி, எல்லாமே பர்ஃபெக்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. அதோட கன்டினியூவேஷன் லைக் மோகன்லால் சார், மீனா மேம் அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, இப்போ "திருஷ்யம் 1 அண்ட் 2ல கொண்டு வந்த ரிட்டர்னிங் கேரக்டர்ஸோட லைஃப் ஸ்டைல்ஸுமே ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி இப்போ டெக்னிக்கல் சைடும் பாத்தீங்கன்னா, மியூசிக், எடிட்டிங் ஸ்டைல் அண்ட் பேட்டர்ன் அண்ட் ஈவன் சினிமாட்டோகிராஃபி ஸ்டைலும் பாத்தீங்கன்னா, எல்லாமே நல்லாவே எக்ஸல் ஆயிருக்கு ஃபிலிம் பை ஃபிலிம். ஸோ பார்க்கும்போது ரோஹன் சொன்ன இந்த கேரக்டர் கன்டினியூவேஷன் விட டெக்னிக்கல் கன்டினியூவேஷனுமே வந்து நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலா எங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சி போச்சு. நாங்க இந்த படம் வந்து "திருஷ்யம் 1, 2 அண்ட் 3ன்னு கண்டினியூஸா தான் பார்த்துருந்தோம். 1 அண்ட் 2 வந்து லைட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க படத்துல. ஸோ எங்களுக்கு இந்த படம் இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு இப்படி பார்க்கும்போது. ஸோ நீங்களும் இந்த படம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறோம்.